தேதி ஜனவரி 17, 2026 சனிக்கிழமை. நேற்று திருமலையில் பக்தர்கள் தரிசன விவரம். தரிசனம் செய்த மொத்த யாத்ரீகர்கள் 78,733. முடி காணிக்கை செலுத்தியவர்கள் எண்ணிக்கை 31,146. மொத்த உண்டியல் காணிக்கை 3.41 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய காத்திருக்கும் அறைகள் 31. வரிசை சிலதோரணம் வரை உள்ளது. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 24 மணி நேரம். 300 ரூபாய். சிறப்பு தரிசனம் செய்ய எடுத்துக்கொண்ட நேரம் 3 முதல் 5 மணி நேரம். வணக்கம். திருப்பதி திருமலா தரிசனத்தின் தற்போதைய நிலவரங்கள். திருமலையில் நேற்று கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கூட்டம் அதிகமாக உள்ளதால் நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கன் இன்னைக்கு காலையில 8 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 13,000 SST டோக்கன் மற்றும் 2,000 திவ்ய தர்ஷன் டோக்கன் அலாட் பண்ணிருக்காங்க. 10 மணிக்குள்ள எல்லா டோக்கனும் கொடுத்து முடித்துடுவாங்க. சர்வ தரிசனம் செய்ய 24 மணி நேரம் ஆகிறது. நேற்று மாலையில் இருந்து நேரடி சர்வ தரிசனம் செல்லும் அனுமதி நிறுத்தப்பட்டு பக்தர்கள் இரவு PACகளில் ஓய்வெடுத்து இன்று காலை 6 மணிக்கு வரிசையில் சேர TTD ஸ்பீக்கர் மூலம் அறிவிப்பு செய்தனர். பொங்கல் விடுமுறை தொடங்கியுள்ளதால் டோக்கன் பெற்று தரிசனம் செய்தால் தரிசன நேரம் குறையும். பொது தரிசனம் செய்ய 24 மணி நேரமாக வாய்ப்புள்ளது. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் அட்வான்ஸ் புக்கிங் அல்லது டோக்கன் இல்லாதவர்கள் தற்போது திருமலை செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஸ்ரீவாணி VIP தரிசன ஆன்லைன் டிக்கெட் முறையில் கொடுக்கப்படும் 800 டிக்கெட்கள் 1 நிமிடத்தில் தீர்ந்து விடுகிறது. தற்போது உள்ள முறையில் 10,000 ரூபாய் தனியாகவும் 500 ரூபாய் டிக்கெட் தனியாக புக் செய்வதால் இந்த குழப்பம் உள்ளதாகவும், எனவே ஒரே முறையில் 10,500 ரூபாய் செலுத்தி புக் செய்ய மாறுதல்கள் செய்ய உள்ளதாக தகவல். இதை பற்றிய விவரங்களை தனி வீடியோவா போடுறேன். திருமலையில் பிளாஸ்டிக் உபயோகத்திற்கு தடை உள்ளது. எனவே மலைக்கு செல்பவர்கள் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்த்து கெட்டியான ரீயூசபிள் பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது ஸ்டீல் காப்பர் பாட்டில்களை உபயோகிக்கவும். மலையில் நிறைய இடங்களில் TTD ஜலப்பிரசாதம் என்னும் RO வாட்டர் ஃபெசிலிட்டி செஞ்சிருக்காங்க. கடைகளில் கண்ணாடி பாட்டிலில் தண்ணீர் கிடைக்கும். பாட்டில்களை திருப்பி கொடுக்கும் போது 30 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க. ஜனவரி 25ஆம் தேதி திருமலை மற்றும் திருச்சானூர் கோவில்களில் ரத சப்தமி நிகழ்ச்சி நடக்க உள்ளது. எனவே 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் SST டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. திருமலைக்கு வரவங்க இதை நினைவில் வச்சுக்கோங்க.